வெல்கம் டு தமிழ் சகோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு பேனை வச்சிடலாங்க. பேன் ஹீட் ஆனதும் அரை கப் தேங்காய் துருவலை போட்டு கருக விடாமல் வறுத்துக்கலாங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இந்த தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது இல்லாமையும் நல்லா இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 15 பாதாம் 15 முந்திரியை போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. அடுத்து இதிலேயே 25 அல்லது 30 உலர் திராட்சையை போட்டு நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துட்டே இருக்கலாங்க. இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு. இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்து அதே பேனில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதோட ஒரு 250 கிராம் ரவையை ஆட் பண்ணி 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகிடாமல் கையெடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம வறுத்து ட்ரையாக பொடி பண்ணியிருக்க தேங்காய் துருவலை தனியாக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி தேங்காயை ஆட் பண்ணுறது மூலமாக லட்டுவோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், லட்டுவும் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. இப்போ இதையும் 1 நிமிஷத்துக்கு ரவையோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்ல ரவையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த லட்டுவை சர்க்கரை பாகு எடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே சர்க்கரை ஆட் பண்ணுறது மூலமாகவே ரவையோடு சேர்ந்து நல்ல ஜெல் ஆகிடுங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் பாலோட அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. இப்படி பாலை ஆட் பண்ணுறது மூலமாக லட்டுவை உருண்டை பிடிக்க நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்குங்க. உங்கள் ரவையோட பதத்தை பொறுத்து இன்னும் 1 or 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ரவை சூடாக இருக்கும் போதே பாலை ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறதுனால 10 to 15 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. அடுத்து இதில் நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரி உலர் திராட்சையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கலாங்க. சூடு குறைஞ்சிருச்சுங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யை தடவி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்படி பண்ணுறதால ரவை கையில் ஒட்டாமல் அழகாக உருண்டை பிடிக்க வருங்க. அடுத்து லட்டுவை இது மாதிரி நல்ல ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக லட்டு உடையாமல் இருக்குங்க. எல்லா லட்டையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. அடுத்து லட்டு எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் பவுடரில் ஒன்றா போட்டு லைட்டாக பிரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்படி பண்ணுறதால லட்டுவை கடிச்சு சாப்பிடும் போதே அருமையான டேஸ்ட்டாக கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.